haloalkanes and the haloarenes வந்து it's very very important lesson. You know, all the three பின்னாடி வர அந்த three lessons வந்து இதுதான் பேசிக்கா இருக்கும். நம்ம கன்வர்ஷன்லயே ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இப்போ எதையுமே வந்து ஹாலோ அல்கேன்ஸா நீங்க மாத்திட்டீங்கன்னா கன்வர்ஷன் வந்து இட்ஸ் ரொம்ப ஈஸி. ஸோ இன் தட் கேஸ் ஓகே அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ்ங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ். ஓகே ஸோ இப்போ இதுல வந்து ஹாலஜன் டெரிவேட்டிவ்ஸ்னு ரீப்ளேசிங் ஒன் ஆர் மோர் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ ஹாலோ அல்கேன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹாலோ அல்கேன்ஸ் ஹாலோ அல்கேன்ஸ்ல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இதுல வந்து ப்ரிப்பரேஷன் இருக்கு. ப்ரிப்பரேஷனை தவிர பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. ஓகே ஸோ இப்போ இதுல வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு நம்ம பார்த்தோம்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க ப்ரிப்பரேஷன் வந்து நான் ரொம்ப கொடுக்கல. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து அதுலயுமே வந்து இட்ஸ் வாட்டர். இது வந்து இன்சால்யூபிள். ஓகே இன்சால்யூபிள் இன் வாட்டர். அதே மாதிரி மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆர்டர் இருக்கும். மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்டுக்கு வந்து ஆர்டர் வந்து எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஐ தான். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இட்ஸ் டியூ டு சைஸ். சைஸ்ங்கிறதுனால எப்பயுமே அயோடின் வந்து இட்ஸ் பிக்கர் இன் சைஸ் இல்லையா. ஸோ அதனால பாண்ட் வந்து ஈஸியா வந்து பிரேக் ஆகும். Okay, so this is the order of boiling point and melting point. இப்போ பாய்லிங் பாயிண்ட்டை பொறுத்து இதை பொறுத்த வரைக்கும் பாய்லிங் பாயிண்ட் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன சொல்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கூட வேண்டாம். ஸோ இப்போ இந்த பாய்லிங் பாயிண்ட் வந்து பிரான்ச் செயினை விட ஓப்பன் செயினை விட பிரான்ச் செயினுக்கு வந்து இட்ஸ் பாய்லிங் பாயிண்ட் வந்து இட்ஸ் லெஸ். அதுக்கு என்ன ரீசன்? டூ ரீசன் வந்து இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஒன்று வந்து சர்ஃபேஸ் லெஸ் சர்ஃபேஸ் ஏரியாவா இருக்கும். இன்னொன்று வந்து லெஸ் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ். ஓகே இந்த இந்த கொஸ்டின் தான் வந்து இந்த இதில் ரிப்பீட்டடாக இருக்கும். பிரான்ச் காம்பவுண்ட்ஸ் have less boiling point. Comparatively, it's open chain. இதுக்கு என்ன ரீசன்னா less van der Waals force. less van der Waals force. அதே மாதிரி surface area. Okay, so it's all about its surface area. So இப்போ இந்த ரெண்டு ரீசன்னால தான் வந்து the branch compounds வந்து இதுல இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த லெசன் மட்டும் இல்ல எல்லா லெசன்லயுமே இந்த கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. பிரான்ச் காம்பவுண்ட் ஏன் வந்து பிரான்ச் காம்பவுண்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு. ஓகே இதுக்கு என்ன ஆர்டர் இருக்கிறதே நான் கொடுத்துறேன். Decreasing order of boiling points. Decreasing order of boiling points. Boiling point பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பிரைமரி, இட்ஸ் செகண்டரி, tertiary alkyl halides. இப்போ பாண்ட் ஸ்ட்ரென்த் இந்த ஆர்டர்ல உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் CX பாண்ட் எப்படி இருக்குன்னா CH3F வந்து இட் இஸ் வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும். தென் CH3Cl, தென் CH3Br. இதுக்கு என்ன ரீசன்னா சைஸ் தான் அகைன். ஓகே CH3I. ஸோ இப்போ இந்த ஐ வந்து பிக்கர் சைஸா இருக்கிறதுனால ஈஸியா வந்து பிரேக் ஆயிடும். ஓகே அதாவது என்னன்னா
Bond strength of CX bond decreases as the size of halogen atom வந்து increase ஆக அது வந்து decrease ஆகும். ஓகே. அதே மாதிரி இப்போ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வை கொஸ்டின்ல வரலாம் இல்ல அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாமே. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து எப்படி இருக்கு? ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து இட் இஸ் RF. இது வந்து ரொம்ப ஸ்டேபிள், நாட் ஆக்டிவ். ஓகே. தென் RCl, தென் RBr, தென் RI. ஸோ இப்போ இதுவும் வந்து இட்ஸ் டியூ டு சைஸ் தான். ஓகேயா? ஸோ இப்போ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ரிப்ரேஷன் பார்த்தோம்னா ஸோ இட் கேன் பி ப்ரிப்பேர்ட். நான் அதை டிஸ்கஸ் பண்ணலை, பட் அதையும் பண்ணிடலாம். ஸோ ப்ரிப்ரேஷன் பார்த்தோம்னா ஸோ இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் ஆல்கஹால்ஸு, தென் வித் ஆக்ஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் வித் HCl கூட இருக்கும், HBr கூட, அதே மாதிரி HI கூட. Okay, so this is alkyl halide in the preparation. Next preparation வந்து alcohol with phosphorus halide, then alcohol with thionyl chloride. So thionyl chloride தான் it is the best preparation. நிறைய ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் SOCl2 வந்து இட்ஸ் பெஸ்ட் மெத்தட். அதுக்கு ரீசன் வந்து பை ப்ராடக்ட் ரெண்டுமே வந்து கேஸாக இருக்கிறதுனால ஈஸியாக ஆப்ரேட் ஆகிடும். ஸோ ஓகே. ஸோ அது தவிர இட்ஸ் ஹாலோஜினேஷன் ஆஃப் அல்கேன்ஸ், ஹாலைட் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட். இதில் தான் வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும், Finkelstein அண்ட் ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் வரும். தென் ஆக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் ஆன் ஈத்தர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷனில் வரும். ஓகே. இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இட் இஸ் SN1 அண்ட் SN2 நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் chemical properties. இதுல வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ்ல வந்து SN1 அண்ட் SN2 ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸும் வந்து யூ ஷுட் நோ. ஓகே. The reaction in which a stronger nucleophile displaces a weaker nucleophile. ஸோ அதுதான் வந்து இட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இப்போ SN1 என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ SN1 SN2. இப்போ SN1 வந்து என்னன்னா இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர், அதாவது யூனிமாலிகுலர் இல்லையா? ஸோ தட் இஸ் யூனிமாலிகுலர் ஆர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் or this is a bimolecular or a second order reaction. இது வந்து it's carried out in polar protic solvent. Okay, so this is இத வச்சு நீங்க SN1 ஆ SN2 ஆங்கிறத வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். carried out in polar protic solvent. Like protic solvent னா என்ன? It's water, alcohol and acid. ஸோ இப்போ அதெல்லாம் H இருக்கு, அது இருந்துச்சுன்னா அது ப்ரோட்டிக் சால்வெண்ட். ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட்ல இருக்கு. போலார் அப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ், polar aprotic solvents like acetone, DMF, acetonitrile. So இதெல்லாம் வந்து it's aprotic solvent. Okay, so it is carried out in aprotic solvent. So this is the second the difference. The third நம்ம பார்த்தோம்னா takes place in two steps. இது வந்து two stepsல நடக்கும். In two steps through carbocation as intermediate. இதுல வந்து carbocation வந்து intermediate ஆகும் two stepsல. So this is takes place in one step. Okay, so this is takes place in one step. இதுல rate of reaction, இப்போ rate of reaction நம்ம பார்த்தோம்னா first third degree, then it's the second, then it's the primary, then CH3 halides. Okay, so this is the order. இது வந்து ஃபாஸ்டர். ஓகே. ஸோ தேர்ட் டிகிரி வந்து இட்ஸ் அ ஃபாஸ்டர். இப்போ இதில் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன், இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். CH3
is more, then it's primary, secondary and tertiary. ஸோ இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிச்சயமா வந்து இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் வரும். என்ன ஆர்டர், என்ன SN1 SN2 ஓகே. ஸோ இப்போ கிரேட்டர், அதாவது கிரேட்டர் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையன், ஃபாஸ்டர் வில் பி த ரியாக்ஷன். ஓகே. இங்க வந்து என்ன ரீசன்னா, இங்க வந்து கார்போகேட்டையான் ரொம்ப கார்போகேட்டையான் வந்து ஸ்டெபிலிட்டி கிரேட்டரா இருக்கிறதுனால ரியாக்ஷன் ஃபாஸ்டா இருக்கு. பட் இங்க வந்து என்னன்னா ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து ஒரு ரீசனா இருக்கும். இந்த தேர்ட் டிகிரி லாஸ்ட் போறதுக்கு வந்து ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து ரீசன். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இதுலேயே வந்து உங்களுக்கு SN1 SN2 நம்ம முடிச்சிடலாம். இதாவது இதுக்கு வந்து வீக் வீக் நியூக்ளியோஃபைல்ஸே வந்து இட் இஸ் எனஃப். ஓகே ஓகே. வீக் நியூக்ளியோஃபைல்ஸ்லேயே இந்த SN1 நடக்கும். லைக் ஆல்கஹால் அண்ட் வாட்டர் அதே மாதிரி. பட் இது வந்து இட் நீட்ஸ் அ ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். It needs a strong nucleophile like CH3O minus, Cn minus and OH minus. So it's a strong nucleophile. Okay, then the last difference is both retention and inversion of configuration takes place. Okay, retention and inversion of configuration takes place. இப்போ இங்க வந்து inversion of configuration takes place. Inversion of configuration. So these are the difference between SN1 and SN2. ஸோ இப்போ இதை தவிர இப்போ அலீலிக்லாம் இருக்கு இல்லையா, அலீலிக் அந்த பென்சாலிக் ஹேலைட்ஸ். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து இட்ஸ் ஷோ ஹை ரியாக்டிவிட்டி இன் SN1 ரியாக்ஷன். ஓகே. தென் தி அதர் பிரைமரி ஆல்கஹால்ஸ். ஸோ இப்போ அலீலிக் ஹேலைட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா பென்சாலிக் ஹேலைட்ஸாக இருக்கட்டும், ஸோ தே ஷோ ஹையர் ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் SN1. ஓகே. அலீலிக் அண்ட் பென்சாலிக். Benzylic halides show higher reactivity in SN1. Okay. Then vinylic and aryl halides are unreactive in nucleophilic substitution. Vinylic and aryl halides. In nucleophilic substitution. So இதுக்கு என்ன ரீசன்? This is because of a double bond character of CX bond. It's due to resonance. So mostly வந்து இந்த அரைல்ல இல்லைன்னா பென்சைன்ல வந்து ரீசன் வந்து ரெசனன்ஸாக தான் இருக்கும். ஓகே. அதாவது ரெசனன்ஸ் நிறைய இருந்துச்சுனாலே ஸ்டேபிளா இருக்கும்னு அர்த்தம். ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா நான் ரியாக்டிவ். ஓகே. மோர் ரெசனன்ஸ் மோர் ஸ்டேபிள். மோர் ஸ்டேபிள்னா என்னன்னா நான் ரியாக்டிவ். அதாவது நாட் ரியாக்டிவ்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அன்ரியாக்டிவ்னு சொல்லல, லெஸ்ஸா இருக்கும். ரியாக்டிவிட்டி வந்து லெஸ்ஸா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து இட்ஸ் எலிமினேஷன் வரும். ஸோ இப்போ எலிமினேஷன்ல தான் வந்து alcoholic KOH. If alcoholic KOH போச்சுன்னா it undergo beta elimination. Okay, so beta elimination if it's CH3, CH3, then Cl. So இப்போ இது வந்து when it reacts with the alcoholic KOH, so this is beta elimination. ஏன் beta elimination அப்படின்னா it's CH3. Okay.
இட் கிவ்ஸ் பீட்டா கார்பன்லேருந்து ஒரு இது வந்து எலிமினேட் ஆகும் ஹைட்ரஜன். ஓகே, CH6 டபுள் பாண்ட் CH2. ஓகே, அதே மாதிரி ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ், இது வந்து கிரிப்னாட் ரீஏஜென்ட். ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ், இந்த கிரிப்னாட் ரீஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ், கன்வர்ஷன்ல வந்து இந்த கிரிப்னாட் ரீஏஜென்ட்டோட யூஸ் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எனி அப்கிரேட் கார்பன் வந்து கூட இருக்கு அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து இந்த கிரிப்னாட் ரீஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணும்போது இந்த presence ஆஃப் ட்ரை ஈத்தர், ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, CH3MgI, ஸோ திஸ் இஸ் கிரிப்னாட் ரியேஜென்ட். இந்த கிரிப்னாட் ரியேஜென்ட் வந்து இட்ஸ் வாட்டர்ல வந்து ரியாக்ட் பண்ணுச்சுன்னா ஸோ வில் கெட் hydrocarbon. Okay, hydrocarbon and then plus Mg plus HI, இங்க I யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ இது மெக்னீஷியம் கூட அதே மாதிரி உட்ஸ் ரியாக்ஷன். உட்ஸ் ரியாக்ஷனுக்கு வந்து சோடியம் ட்ரை ஈத்தர், இதுக்கு என்ன கண்டிஷன்னா சோடியம் ட்ரை ஈத்தர் நமக்கு கிடைக்கிறது வந்து டபுள் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் இருக்கும். ஓகே, அதை மறந்துடாதீங்க. RX plus 2Na, two molecules of halo alkane. Okay, in the presence of dry ether, ஸோ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா டபுள் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் வேணும் அப்படின்னா, ஸோ வி ஹாவ் டு கோ ஃபார் திஸ் உட்ஸ் ரியாக்ஷன். ஓகேயா, ஸோ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன். இப்போ ரிடக்ஷன் வந்து பார்த்தோம்னா ரிடக்ஷன் ஆஃப் alkyl halide. Okay, RX with zinc and HCl, it forms again hydrocarbon. Okay, 2RH hydrocarbon and zinc Cl. Okay, so இப்போ இதுதான் வந்து it is halo alkanes. ஹாலோ அல்கேன்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இந்த ஹாலோ அல்கேன்ஸ்லயும் வந்து இதுல வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு பார்ட் வந்து ஐசோமெரிசம். இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் வந்து இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இட் எக்ஸிபிட்ஸ் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். இந்த ஆப்டிக்கல் ஐசோமர் வந்து இட் இஸ் நோன் அஸ் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி ஐசோமர். டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி அண்ட் லீவோ ரொட்டேட்டரி ரெண்டு இருக்கும் தெரியும். அதே மாதிரி an equimolar of mixture of D form and L form will be optically inactive. Okay, ஈக்குவலா இருந்துச்சுன்னா inactive இருக்கும். Inactive and is called it's a racemic mixture. Okay, which is called a racemic mixture. And the process of conversion of enantiomer into racemic mixture வந்து அந்த racemization சொல்லுவோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கல் பார்ட் தான். ஸோ நீங்களே பார்க்குவீங்கன்னு நினைக்கிறேன்.